பிராடாங்கிறது ஒரு இட்டாலியன் பேஸ்ட் ஒரு லக்ஸுரி பிராண்ட். இந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியலனா கூட இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் இந்த பிராண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜூன் 2025 பார்த்தீங்கன்னா மிலான் ஃபேஷன் வீக் நடக்குது. அந்த ஃபேஷன் வீக்ல பிராடாங்கிற பிராண்ட் தன்னுடைய சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் கலெக்ஷன்ஸ் ஃபார் மென் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மாடல்ஸ்லாம் ரன்அவேல வாக் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ஒரு செப்பல் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஸ்பார்க் பண்ணுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த அந்த சாண்டல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஹ்லாபுரி செப்பல்ஸை எக்ஸாக்டாக ரிசம்பிள் பண்ணுதுங்கிறது தான் அந்த கான்ட்ரவர்சி. இந்த கொஹ்லாபுரி செப்பல்ஸை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் ரொம்ப செஞ்சுரிஸாவே ஒரு ஆர்டிசன் கம்யூனிட்டி ஹேண்ட்மேடாக இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மிலான் ஃபேஷன் வீக்குங்கிறது உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு ஃபேஷனபிள் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேஷன் பிராண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனியர்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ற இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ரைஸ் ஆன உடனே இந்தியாவில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த கேஸ் எதுக்கு ஃபைல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிசன் கம்யூனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பட் சர்ப்ரைசிங்காக கோர்ட் அந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் பிராண்டான பிராடா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஆர்டிசன் கம்யூனிட்டியோட ஒரு ப்ராடக்ட்டை காப்பி பண்ணுறாங்க. ப்ராப்பராக இந்த கம்யூனிட்டி தன்னுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாததுனால கோர்ட்லேயும் அவங்களோட கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்ன தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். மிலான் ஃபேஷன் வீக்ல பிராடா வந்து ஆர்டிசன் கம்யூனிட்டியோட கொஹ்லாபுரி செப்பலை யூஸ் பண்ணதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அவுட்ரேஜியஸான மெசேஜ் போட்டுட்டே இருந்தாங்க. பிராடா இவங்களுக்கு தேங்க் கூட பண்ணல, பிராடா இவங்களோட டிசைனை காப்பி பண்ணியிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா டிபேட் போயிட்டு இருந்தப்பதான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பாம்பே ஹைகோர்ட்டில் கணேசன் எஸ் அப்படின்ற அட்வொகேட் ஃபைல் பண்ணுறாரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வாலண்டரியா போய் ஃபைல் பண்ற ஒரு கேஸ் பேர் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ இதே மாதிரி தான் அந்த அட்வொகேட் கணேசன்கிறவர் இந்த கேஸை ஃபைல் பண்றாரு. இந்த கேஸ் மிட் ஆஃப் ஜூலைலேயே கோர்ட்ல ஹியரிங் வருது. கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த அட்வொகேட்டோட வாதத்தை கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்டிசன் கம்யூனிட்டி இந்த ஒரு கொஹ்லாபுரி செப்பலை மெனி செஞ்சுரிஸாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பிராடாங்கிறவங்க எக்ஸாக்டாக அதே டிசைனை காப்பி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஹ்லாபுரி செப்பல்ஸ் அப்படின்றத இந்தியாவில் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாதாடுறாரு. இங்கே தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்னங்கிறத நம்ம கற்றுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் அவங்களோட ஒரு பழங்கால ப்ராடக்டை ஒரு ப்ராசஸ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க்ஸ், காஞ்சிபுரத்தை சார்ந்த நெசவாளிகள் ஒரு சில டைப் ஆஃப் ப்ராசஸ் மூலமாக இந்த சில்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஆல் ஓவர் வேர்ல்டில் ரொம்ப பாப்புலர். ஸோ காஞ்சிபுரம் சில்க்ஸை காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் மூலமாக இந்தியாவில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது காஞ்சிபுரமில் மட்டும் இல்லைங்க, மைசூர் சில்க், பனாரசி சில்க், இது மட்டும் இல்லாமல் காஷ்மீரி ஷால்ஸ், இந்த மாதிரி எண்ணற்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கீழே இந்தியாவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும். இந்த வாதத்தை கேட்ட பிறகு கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இதை ஃபைல் பண்ண அந்த அட்வொகேட் ஆனவர் அந்த ஆர்டிசன் கம்யூனிட்டிக்கு சம்மந்தப்பட்டவர் இல்லை. ரெண்டாவது அந்த கொஹ்லாபுரி செப்பலுக்கான ஓனர் அப்படின்ற ஒரு பொசிஷனில் அந்த கம்யூனிட்டியோட மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இவர் அந்த மெம்பருக்கு சம்மந்தப்படாதவர். யார் வந்து அந்த கொஹ்லாபுரி செப்பலுக்கு ஓனரோ அவங்க தான் தன்னுடைய ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல லா வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு எதை ப்ரொடெக்ட் பண்ணலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோர்ட் வந்து இன்னொரு அப்சர்வேஷனும் மேக் பண்ணுறாங்க. என்ன அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா பிராடாங்கிற கம்பெனி கொஹ்லாபுரி செப்பலோட டிசைனை காப்பி பண்ணுறாங்க. ஆனால் கொஹ்லாபுரி செப்பல் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க வந்து லீகலாக பார்த்தீங்கன்னா கொஹ்லாபுரி செப்பலை தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணோங்கிறத எந்த ஒரு மார்க்கெட்டிங்லேயும் அவங்க யூஸ் பண்ணல. ஸோ ட்ரேட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த நேமை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த வித தவறும் பண்ணல. ரெண்டாவது கொஹ்லாபுரி செப்பல் இந்தியாவில் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படல. ஸோ அதனால் நீங்கள் டிசைனுக்கான ரைட்ஸை ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனில் கேட்குறீங்கிற விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணாங்க. இங்கே தான் ஒவ்வொரு ஆண்டர்பிரனியரும் தன்னுடைய ப்ராடக்டையோ இல்லை தன்னுடைய பிராண்ட் நேமையோ
பலவிதமான ஐபி ப்ரொடெக்ஷனில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் வரும். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்னங்கிறத ஆல்ரெடி சொன்னேன். அந்த ஏரியாவில் தான் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பட் அதே ப்ராடக்ட் மாதிரி ஒருத்தவங்க டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பண்ணியிருக்கணும். அதே ஆர்டிசன் கம்யூனிட்டி தன்னுடைய கொஹ்லாபுரி சப்பல் அப்படின்ற டேர்மை வந்து ட்ரேட்மார்க் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாங்க, கொஹ்லாபுரி சப்பலை வேற யாரு காப்பி பண்ணாலும் அந்த ரைட்ஸை வந்து அந்த ஓனர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதே கேஸை அந்த கொஹ்லாபுரி சப்பலோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சார்ந்தவங்க வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேஸில் மிகப்பெரிய ரிலீஃப் அவங்களுக்கே கிடச்சிருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இந்த பிராடா வெர்சஸ் கொஹ்லாபுரி கேஸ் மூலமாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அதோடைய ப்ரொடெக்ஷன் ப்ராப்பரான இடத்துல இல்லை அப்படின்னா யார் வேணாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடலாம், எந்த விதத்தில் வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனியூராக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, கம்பெனி நேம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்கான டிசைன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு லோகோ வச்சு நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைங்க, 3, 4, 5 ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் ப்ரொடெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்கள் கம்பெனி நேமையோ பிராண்ட் நேமையோ ட்ரேட்மார்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்க்கு யூனிக்கான ஒரு டிசைனை கொடுத்துருக்கீங்கன்னா டிசைன் பேட்டன்ட் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை நீங்களே எக்ஸ்க்ளூசிவாக டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பேட்டன்ட் கீழே உங்களோட இன்வென்ஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நாலாவதாக நீங்கள் யூஸ் பண்ணுற லோகோ, அதாவது ஆர்டிஸ்டிக்கான ஒரு லோகோவை நீங்கள் கிரியேட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஆர்டிஸ்டிக் காப்பிரைட் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இது அத்தனை ரெஜிஸ்ட்ரேஷனையும் நீங்கள் பண்ண பிறகு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது வேற யாராவது ஒருத்தர் காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அஸ் அ லீகல் ஓனராக அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் ரைட்ஸ். ஸோ இந்த பலவிதமான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ரைட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் எல்லாருமே தன்னுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி, ஸ்மால் லெவலில் தான் ஒரு பிஸ்னஸ் பிராண்ட்ஸை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பெரிய குளோபல் பிராண்டோட ஃபைட் பண்ண முடியாது. பட் உங்களுக்குள்ளார இருக்க காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அட்வான்டேஜ் வேணும், உங்களோட பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக ஸ்கேலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐபி ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா தான் காம்படிட்டர்ஸ் காப்பி பண்ணாமல் இருக்கிறதும், அட் த சேம் டைம் குளோபல் பிராண்ட் உங்களோட ஃபைட் பண்ண வந்தாலும் உங்ககிட்ட லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இது எல்லா ரைட்ஸையுமே ப்ரொடெக்ட் பண்ணீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா இன்றைக்கே நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.